இன்னைக்கு பார்த்து செம்ம மழை. அன்னைக்கு தாண்டா பார்த்தாவில அன்னைக்கு முடிவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்க்ரீனில் எப்படி எடுக்க மாதிரி ஒரு சூப்பரான லவபிளான வீடியோ எடிட்டிங்க உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும். பட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிவிடுறேன். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Shall we start? இந்த வீடியோ எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட்டுமே இங்கே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் XML ஃபைலில் இம்போர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகாது. ஸோ அந்த ஆடியோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆடியோ செலக்ட் பண்ணி லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இதுக்கு முன்னே இருந்த ஆடியோ லேயரை கிளிக் பண்ணி மேலே இருக்க டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ டெலிட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதில் நாம இப்போ ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போறோம். ஸோ டெம்ப்ளேட் வீடியோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாற்றணும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க 3 பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில் கம்போசிஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். சோ गाइस இதே போல நீங்களும் செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல வச்சு கீழ இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன் மாத்திக்கோங்க. மாத்திட்டு மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து செகண்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். நம்ம செகண்ட் பீட் மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணனும். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே செகண்ட் பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். சோ அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க பேக் வந்துட்டு மறுபடியும் கீழ இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற இன்னொரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த போட்டோவை ஃபுல் ஸ்கிரீன் மாத்திக்கோங்க. மாத்திட்டு மறுபடியும் மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ இந்த போட்டோவையும் கீழ இருக்க தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் அவுட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் இங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல இருக்க எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோ கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ கிட்ட வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோவை கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணி அடுத்த இருக்க போட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா போட்டோஸ்க்கும் லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 2 லேயர் இருக்கும். இந்த லேயரை காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணனும். சோ அது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 லேயருக்கு நேரா லெஃப்ட் சைடு ஐ சிம்பிள் மாதிரி ஒன்னு இருக்கும். அதை லாங் பிரஸ் பண்ணி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல ரைட் ஆரோ பக்கம் இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 லேயர் காப்பி ஆயிடும். இதை எடுத்துட்டு போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு நீங்களும் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மேல இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண 2 லேயர் வந்து இங்க ஆட் ஆயிடும். சோ गाइस ஓவராலா இந்த வீடியோக்கு ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சோம். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.